வணக்கம். இன்று இந்த காணொளி பதிவிலே கிராம அலுவலகர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடப்படுகின்ற அந்த வகையில் வினாக்கள் அனைத்தும் பரீட்சைக்கு வரக்கூடிய வகையிலே தொகுக்கப்பட்டு காணொளி வாயிலாக பதிவிடப்படுகின்றது. அந்த வகையில் 110வது கேள்வி, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திசாநாயக்க, எம் பிரேரா, டிஎஸ் சேனநாயக்கா, ஹாமினி திசாநாயக்க போன்ற விடைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. டிஎஸ் சேனநாயக்கா இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் ஆவார். டிஎஸ் சேனநாயக்க இலங்கையினுடைய முதலாவது பிரதமர். அதே போன்று ஹாமினி திசாநாயக்க இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்த ஒருவர். அதே போன்று மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் ஹாமினி திசாநாயக்க. அப்பாக இதற்குரிய சரியான விட ஹாமினி திசாநாயக்க. அப்பாகவே 4வது விட அதுக்குரிய சரியான விடையாகும். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. சந்தன அபேரத்ன தான் இந்த பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஆவார். அப்பாக இதற்குரிய சரியான விட வந்து சந்தன அபேரத்ன என்றதான் இதுக்குரிய சரியான விடையாகும். ஒபேக் அமைப்பின் தலைநகர் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒபேக் அமைப்பினுடைய தலைநகர் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒபேக் என்றது பார்த்தோம்னு சொன்னால் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு. எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் சொல்கிறது ஒபேக்னு சொல்கிறது. இந்த ஒபேக் அமைப்பினுடைய தலைநகர் ஆஸ்திரியாவிலே அது காணப்படுகின்ற 2வது விட சரியான விடையாகும். இலங்கையில் அரசியலட்சணையில் நிறைகுடம் குறிப்பது. இலங்கையின் அரசியலட்சணையில் நிறைகுடம் குறிப்பது யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சௌபாக்கியத்தை குறிக்கிறது. அதே போன்று நெற்கது தன் நிறைவை குறிக்கிறது. அதே போன்று சூரிய சந்திரன் வந்து நிலைத்திருப்பு அதை குறிக்கின்றது. அதே போன்று மலர் இதழ்கள் வந்து தூய்மை குறிக்கிறது. ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து சௌபாக்கியத்தை குறிக்குது. கிராம சேவகர் என்ற பதவி பெயர் உருவாக்கிய ஆட்சியாளர். கிராம சேவகர் என்ற பதவி பெயர் உருவாக்கிய ஆட்சியாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது. கிராம சேவகர் என்ற பதவியை உருவாக்கிய ஆட்சியாளராக விளங்குபவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அதுக்குரிய சரியான விடையாகும். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அடுத்த கேள்வி, அமேசன் மலைக்காடுகள் காணப்படும் கண்டம். தென் அமெரிக்காவில் அமேசன் மலைக்காடுகள் காணப்படுகிறது. தென் அமெரிக்காவில் காணப்படும். இதற்கு சரியான விடை 2வது விடையாகும். அதாவது இந்த தென் அமெரிக்காவிலே உலகிலேயே மிக பெரிய காடு அமேசன் காடு என்ற உலகிலேயே மிகப்பெரிய காடு தென் அமெரிக்காவில் இருக்கின்றது. அதே போன்று ஆஸ்திரேலியா மிகச்சிறிய கண்டமாக காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா கண்டம் மிகச்சிறிய கண்டம். மிகப்பெரிய கண்டமாக ஆசியா கண்டம் இருக்கின்றது. இதற்கு சரியான விடை தென் அமெரிக்கா. எந்த நாட்டிலிருந்து முதலில் COVID-19 தடுப்பூசி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. எந்த நாட்டிலிருந்து முதலில் COVID-19 தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து. சரியான விடை 1வது விடையாகும். இந்தியா. நோபல் பரிசு அறிமுகம் செய்யப்பட்ட வருடம். நோபல் பரிசு வந்து அறிமுகம் செய்யப்பட்ட வருடம் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது. 1961ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இலங்கையின் தேசிய கீதம் எத்தனை வரியில் உள்ளது. இலங்கையினுடைய தேசிய கீதம் எத்தனை வரியில் உள்ளது என கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய தேசிய 29 வரியில் இருக்கின்றது. இலங்கையுடைய தேசிய கீதம் 29 வரியில் இருக்கின்றது. மிக சிறிய தேசிய கீதம் ஜப்பான் நாட்டினுடையது. அதே போன்று உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கீதம் 128 வரிகளை கொண்ட கிரேக்க நாட்டினுடைய தேசிய கீதம். ஆகவே சரியான விட 29 ஆகும். இலங்கையில் அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் இடம். இலங்கையில் அதிக மழைவீழ்ச்சி அதாவது கேகாலை மாவட்டத்தில் இருக்கின்ற மாலிப்புட என்ற ஒரு பிரதேசம். ஆகவே சரியான விடை மாலிப்புட 3வது விடையாகும். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளது. இந்தியாவில் மொத்தமாக 28 மாநிலங்கள் தற்போது இருக்கின்றன. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றது. இலங்கையின் ஒருவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு. அதாவது 75.5 வருடம் இலங்கையினுடைய ஒருவருடைய ஆயுட்காலமாக இருக்கின்றது. ஆகவே இதற்குரிய சரியான விடை வந்து 2வது விடையாகும். திராட்சை மலரை தேசிய மலராக கொண்ட நாடு. எந்த நாடு திராட்சை மலரை தேசிய மலராக கொண்டு காணப்படுகிறது. சீனா. இதற்குரிய சரியான விடை வந்து
முதலாவது விடையாக சரியான விடையாக காணப்படுகிறது. இலங்கையில் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற ஆண்டு. இலங்கையில் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற ஆண்டு என கேட்கப்பட்டிருக்கின்றது. 1947 ஆண்டு முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது இலங்கையில். உலகில் கூடுதலான குளிரான இடம் எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. உலகிலே கூடுதலான குளிரான சைபீரியா தான். உலகிலே கூடுதலான குளிரான இடம் சைபீரியா. அதே போன்று முதலாவது விடை சரியான விடை சைபீரியா. தங்கி வாழ்வு அதிகமாக வாழும் மாகாணம். தங்கி வாழ்வு அதிகமாக வாழ்கிற மாகாணம் தென் மாகாணம். மாவட்டம் மாத்தறை மாவட்டம். தென் மாகாணத்தில் மாத்தறை மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தங்கி வாழுகின்றார்கள். உலகில் கூடுதலான வானொலி நிலையம் உள்ள நாடு. உலகில் கூடுதலான வானொலி நிலையம் உள்ள நாடாக விளங்குவது அமெரிக்கா. 2வது விடையாகும். ஓகே, நன்றி.